வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா சங்கன் ஸ்லாபுங்க. ஸோ சங்கன் ஸ்லாப் எதுக்காக, ஏன் நம்ம ப்ரொவைட் பண்றோம், எவ்வளோ டெப்த்ல நம்ம அதை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சங்கன் ஸ்லாபுங்க. சங்கன் ஸ்லாப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மல் ஃப்ளோர், அதாவது மொட்டை மாடியில் போய் பார்க்கும்போது நார்மல் ஃப்ளோர்ல இருந்து இந்த பாத்ரூம் இருக்கிற ஏரியா மட்டும் நம்ம கொஞ்சம் டவுன் பண்ணி காட்டியிருப்பாங்க. இல்லைன்னா மேலே எங்க பாத்ரூம் வருதோ அந்த இடத்துல மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் டவுன் பண்ணி நார்மல் ஃப்ளோர் லெவல்ல இருந்து ஒரு 8 இன்ச்சு 1 அடி வரைக்கும் நமக்கு டவுன் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுதான் நம்ம சங்கன் ஸ்லாப் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. ஸோ எதுக்காக இந்த சங்கன் ஸ்லாப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2 விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு வாஸ்து, ரெண்டாவது விஷயம் வந்து டிரைனேஜ் பர்பஸ். இந்த 2க்காக தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ இருக்கிற சிஸ்டத்துல பெரும்பாலும் கீழே பாத்ரூம் இருக்கு, கீழே என்ன செட்டப் இருக்கோ அதே தான் மேலே நமக்கு கொடுக்குறோம், மேலே மொட்டை மாடியிலையுமே. ஸோ கீழே நம்ம பாத்ரூம் இருக்குன்னா அதே இடத்துல தான் மேலேயும் பாத்ரூம் கொடுக்க போறோம். ஸோ அந்த பாத்ரூமுக்கு வந்து நமக்கு டிரைனேஜ் பைப் எல்லாமே போறதுக்கு, அந்த பிளம்பிங் பைப்பு போறதுக்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் வேணும். இப்போ நம்ம நார்மல் ஃப்ளோர் சங்கன் கொடுக்காம விட்டோம்னா ஃப்ளோர் லெவல் காமனா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாத்ரூமை ஹைட் பண்ணி நம்ம இந்த பிளம்பிங் ஐட்டம் எல்லாம் கொடுக்குற மாதிரி வருங்க. இதே நம்ம ஃப்ளோரை இறக்கி போடும்போது, சங்கன் ஸ்லாப் கொடுக்கும்போது எல்லாமே வந்து கீழே போயிடும். நமக்கு அந்த பாத்ரூமும் ஃப்ளோர் லெவலும் காமனா இருக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம். இதுல வாஸ்துவும் இருக்குங்க. ஸோ பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, குபேர மூலை தான் ஹைட்டா இருக்கணும்பாங்க. ஸோ நமக்கு வந்து குபேர மூலையோட ஃப்ளோர் தான் நமக்கு ஹைட்டா இருக்கும்னு எல்லாரும் விரும்புவாங்க. ஸோ நம்ம சங்கன் ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணாம மேலே ஃபிளாட்டா விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நாம மேலே கட்டும் போது நமக்கு பாத்ரூமோட ஃப்ளோர் வந்து ஹைட் ஆயிருங்க. ஏன்னா நம்ம இந்த பிளம்பிங் பைப் எல்லாமே கீழே கொடுக்கும்போது 4 இன்ச்சு 6 இன்ச்சு பைப் எல்லாம் கீழே போகும்போது அந்த அளவுக்கு 1/2 அடி நம்ம தூக்குற மாதிரி ஆயிரும். ஸோ இதனாலே நாங்க பர்னி பில்டர்ஸ் என்ன பண்ணிடுவோம்னா, நாங்க பண்ற வீட்டுல வந்து கீழே எங்க பாத்ரூம் இருக்கோ மேலே இன் ஃபியூச்சர்ல கிளைண்ட் சைடும் கேட்டுக்குவோம். அங்க பாத்ரூம் வருதுன்னா அங்க ஒரு சங்கன் ஸ்லாப் போட்டுருவோம். அதுக்கான டெப்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடியல் டெப்த் பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் சொல்லணும்னா 20 இருந்து 30 சென்டிமீட்டர். ஸோ இன்ச்சஸ்ல சொல்லணும்னா 8 இன்ச்சில் இருந்து 12 இன்ச்சு. மினிமம் நம்ம 8 இன்ச்சு ப்ரொவிஷனாவது கொடுத்தோம்னா தான் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு கரெக்டா இருக்குங்க. ஸோ நாங்கள் இதை ப்ராக்டிஸ்லேயே வச்சிருக்கோம். கீழே எங்கே அவங்க இன் ஃபியூச்சர்ல பாத்ரூம் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல சங்கன் ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணி இப்போதைக்கு அதை டெம்பரவரியா க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். இல்லைன்னா அதுக்கான ரெயின் வாட்டர் போறதுக்கான ஒரு பைப் லைன் டக்ட் பைப்பு நாங்கள் அங்கே ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவோங்க. ஆஸ் பர் வாஸ்து குபேர் மூலையோட ஃப்ளோர் தான் ஹைட்டா இருக்கணுங்க. ஸோ பாத்ரூம் ஃப்ளோர் ஹைட்டா இருக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் இந்த சங்கன் ஸ்லாபை மெயினாக நம்ம ப்ரொவைட் பண்றோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பில்டிங் என்கொயரி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.